அடி பாவி, இந்த விஷயத்துக்காக தான் நீ வந்து இப்போ ஐயையோ அம்மம்மான்னு கத்திட்டு கிடக்கியா அப்படின்ற மாதிரி சிங்கர் ஸ்வாகதா அவர்கள் அவங்களுடைய வாயாலேயே சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசி மண்டமேல இருக்க கொண்டே மறந்துட்டு அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா கேட்குதா அவங்க அக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்சால் ஹைப்பும் பண்ணிடுங்க நம்ம சேனலை. ஓகே, இப்போ டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்வாகதா அவர்கள் சாம் சிஎஸ் அப்படின்ற ஒருத்தவரை வந்து மறைமுகமாக 2 எழுத்து 3 எழுத்து 2யும் 3யும் கூட்டினா 4 அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ கொடுத்து என்னை வந்து ரேப் பண்ண வந்து ட்ரை பண்ணார் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு அக்யூஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து அவங்க கூட சிங்கராக இருக்கக்கூடிய சுசித்ரா அவர்கள் வந்து சில விஷயங்கள் போட்டு விட்டு இந்த மாதிரி இதை தான் நீ பண்ணியிருக்க, இதுக்கு தான் நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாம் சிஎஸ் பொறுத்தது போகும் பொங்கி எழு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கருத்துக்கள் வந்து முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். சரி, என்னவா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்வாகதா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம சாம் சிஎஸை இருந்தே அவங்க பழகிட்டு இருக்கும் பொழுது பிஃபோர் மேரேஜ் சாம் சிஎஸ் உடையது. ஓகே, அப்பயே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க இருந்திருக்காங்க போல். அப்போ ரொம்ப டாக்ஸிக்காக இருந்திருக்காங்க. அதனால் அவர் வந்து நோ அப்படின்ட்டார் போல். உடனே நம்ம ரிலேஷன்ஷிப் இது பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணி இப்போது அவ மனைவியும் வந்து தெரியும், மனைவிக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட். அடுத்து இன்னொன்று தான் வந்து பயங்கரமான ஒரு செய்தி. அதாவது மாயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மாயா பற்றி. இப்போ மஞ்சுளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் அப்படிங்கிறது வந்து பிக் பாஸ்ல வந்து பிடிச்சிட்டு இப்போ அதை பற்றி ஒரு சீரியஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு நல்ல ரீச் கொடுக்குது. ஸோ அவங்களுக்கு மட்டும் நல்ல ரீச் இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான்லாம் என்ன தக்காளி தொக்காடா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்க அக்காவை பீட் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்மளும் லைம்லைட்டில் வரணுன்றதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை வச்சு லைம்லைட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்கும்போது நமக்கும் வந்து யோசனையாக இருந்தது. ஏன்னா மாயா வந்து ரொம்ப போல்டான ஒரு பெண் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து அவங்க தங்கச்சி சொல்லும் பொழுது இந்நேரம் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் ரியாக்ட் பண்ணாமல் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப நமக்கு டவுட் இருக்குது. ஸோ சுசித்ரா சொல்கிற இந்த பாயிண்ட்டும் வந்து எனக்கு வேல்டாக தான் படுது. ஸோ மேபி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இதை பண்ணுறாங்களே. ஏன்னா மாயாவும் அப்படி தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க தங்கச்சி இல்லை அக்காவா அது யாராக இருந்தாலும் சரி அப்படி இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஒரு கோணத்துலேயும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ் நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது தெரியும். இந்த பொம்பளை வந்து ரொம்ப மோசமானவ. உங்ககிட்ட வந்து ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறா. நீ தான் இந்த இடத்துல வந்து பேசணும். இன்னொன்று அவள் சிங்கர், பேக்ரவுண்ட் சிங்கர்ன்ற, ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவள் ஒரு டம்மி பீஸ் தான் அப்படின்ற மாதிரி சுசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டே இருக்காங்க. நிறைய மக்களும் அந்த சுசித்ராவுடைய போஸ்ட்டை பார்த்துட்டு பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆமாம் உனக்கு தைரியம் இருந்தால் பேரை சொல்லு, இல்லை அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு, அதை விட்டு 2 எழுத்து 2யும் 3யும் கூட்டினா 4 வரும், அவர் யாரும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து பசில் போடுறதெல்லாம் இருக்காது. இன்னும் நிறைய பேர் அதில் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ் வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு டைப்பு, என் மக அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கா, அவள் இது வரைக்கும் எந்த ஒரு கன்சர்னும் சொன்னதில்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ்க்கு வந்து பாசிட்டிவாக கமெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன தான் வந்து வச்சாலும் ஸ்வாகதா அவர்கள் புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஸ் நொறுக்கி நீ வந்து சும்மா வந்து பூ சுற்றிட்டு தான் இருக்க, உண்மையில் இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி மக்களே வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? மாயாவை வந்து காப்பாற்ற முடியாது, வேறு யார் காப்பாற்றுறது? சாம் சிஎஸ் தான் வெளியே வரணும். இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் அவர் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. புஷ்பாக்கு நியூஸ் போடுறாரு, அடுத்தடுத்து 4 படங்கள் வந்து பண்ண போகிறாராம். ஸோ அவர் பிஸியான ஆட்களை கொண்டு வந்துட்டு ஸ்வாகதானா யார்ரா அது, என்னடா ஆத்தா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்வாகதா வந்து முதல்ல என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இது உண்மை தான். அதனால தான் சொல்கிறேன், காயின்ஸ் வந்து 2 சைடு இருக்குது. நம்ம ஒரு சைடை பார்த்துட்டு பேச வேண்டாம், 2 சைடு பார்த்துட்டு பேசணும்னு சொன்னேன்னா இப்போ சாம் சிஎஸ் பற்றி உங்களுக்கு புரியுதா? இப்போ அவருடைய கேட்டகரி படி நம்ம விசாரித்த வரைக்கும் அவர் ஸ்கூல்லலாம் நம்ம வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசுகிற வரைக்கும் எல்லாருமே ஜென்யூன் தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு தான் எங்கேயோ அடி வாங்கி இதை வந்து கிரிட்டுன்னு நம்ம பக்கம் திருப்பி வேறு லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லி பார்த்துருக்கு. ஆனால் மாட்டிக்கிச்சு. அதை சுசித்ரா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்வாகதாவுடைய முடிஞ்சிச்சு. ஸோ லைம்லைட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பண்ணி மக்களை வந்து திசை திருப்பி விட்டிங்கன்னா மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. ஏன்னா எங்களுக்குலாம் வேலை இல்லையா, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுச்சு. ஸோ நீங்கள் இந்த இஷ்யூவை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி கம்முன்னு இருந்தால் உனக்கு அந்த டைம்லேயே வந்திருக்கிறப்ப அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குங்கிறப்ப நீ என்ன பண்ணியிருக்கணும்? போய் இறங்கி
அவன அங்கேயே வந்து தோல் உரிக்க வேண்டாமா? அத ஊட்டி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு, நான் பேரையும் சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாரி நீ பம்புறது அப்படிங்கிறப்பயே, அப்ப நீ ஏதோ ஒண்ணு தப்பு பண்ற அப்படிங்கிற மாரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது.